கடலூரினுடைய இந்த பழமையான முகத்தையே வந்து மாத்தி ஒரு நவீனமான ஒரு புதிய கடலூரை நீங்க என் காலத்துல பாப்பீங்க. நிச்சயமா மக்கள் என்ன தேர்ந்தெடுக்க போறாங்க, அப்ப நீங்க பாப்பீங்க. முதல்ல வந்து கடலூரினுடைய ரயில் நிலையத்தை மாத்தணும். ஏற்கனவே வந்து அது திருப்பாவூர் புலியூர்னு நானே பயந்துருக்கு. என்னடா திருப்பாவூர் புலியூர்ல நிக்கிறேன்னு, கடலூர் போயிடுச்சான்னு கேக்குறான். கடலூர் கூட திருப்பாப்புலியூர்னு போட்டுக்கங்க. அதை உடனடியாக அது மாற்றி செய்யப்படும். அது செய்வோம். அடுத்தது, கடலூர்ல நிக்காம எந்த ரயிலுமே போகாதுங்க. பண்ருட்டில நிக்காம எந்த ரயிலுமே போகாது. ஏன்னா முழுக்க வந்து வணிக மையம். இது ஒரு 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 வணிகத்தினுடைய மிக முக்கியமான இடங்கள். இங்க கடலூர்ல பண்ருட்டில ரயில் நிக்காம அந்த ரயிலை விட்டு என்ன பண்றது? சும்மா தூக்கிட்டு போறதுக்கா ரயில்? முதல்ல அதை செய்வேன். அடுத்தது, இங்க இருக்கக்கூடிய மீனவர்களுடைய சிக்கல்கள் அடிப்படை. கடலூர்னாலே மீன் தான், கடல் இருக்கிற ஊர் இது. அங்க மீனவர்களை இவங்க வந்து கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நான் போய் எல்லாம் ஒரு ஒரு ஊராக மீனவர்களை பார்த்துட்டு வந்தேன். மீனவர்களை யார் ஆட்சியாளர்கள் போய் பார்த்தீங்க? அவங்களுடைய தேவைகளை என்ன சரி பண்ணீங்க? சும்மா அந்த ரோடை வந்து சிமெண்ட்ல போட்டு விட்டா போதுமா? மீனவங்க அப்படியே செழிச்சிருவானா? அவன் என்னைக்கும் மாறி அதே கடலுக்கு போய் அதே கஷ்டப்பட்டு அந்த மீனை கொண்டாந்து வச்சுட்டு அவங்க கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்காங்க. மீனை கூவி கூவி விற்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. முதல்ல அதுக்கான ஒரு இடத்தை உருவாக்கி கொடுங்க. என்ன ஒரு சாதாரண விஷயமாச்சே. ஒவ்வொரு மீனவனுக்கும் ஒரு இடம் கொடுக்கலாம், ஒரு கடை கட்டிக்கு தரலாம். அதாவது ஆன்லைன்ல அது பிசினஸ் பண்ணலாம். அவங்களுடைய அந்த மீனை வந்து பாதுகாத்து வைக்கிற மாதிரி அது பண்ணலாம். அது பகுப்பாய்வு பண்ற மாதிரி பண்ணலாம். 3 மாசம் கழிச்சு கூட அந்த மீனை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கான வசதிகள்லாம் செய்ய முடியும். இது இத்தாலி போய் பார்த்தேன். அந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் அந்த மீனவர்கள் தான் வணங்குறாங்க மீனவர்களை. நம்ம அது ரொம்ப வருத்தமா இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு என்ன பயிர்ப்புன்னா, கட்சித்தீவு ஒண்ணு மாட்டிக்கிச்சு, அடுத்து மீன் பிடிக்கும் போது பிடிக்கிறாங்கல்ல, உடனே வந்து மீனவர்களை விடுதலை செய்யுங்க. எங்கேயாவது இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. அங்கிருந்து சும்மா அவங்க கூட எழுதி கொடுக்குறவன் ஒருத்தர் இருப்பான், உடனே ஒரு அறிக்கை கொடுக்கறது. இதனால என்ன பயன் இருக்கு? மீனவர்களை வாழ்வாதாரம் பெருகணும். இன்னொன்னு மிக முக்கியமானது, எனக்கு கண்ணீரா வருது. நான் பார்த்துட்டேன் எல்லாத்தையும். இந்த ஆண்டு முந்திரி ஓரளவுக்கு நல்லாவே காய்ச்சிருக்கு. பலா வந்து சொல்லவே வேணாம், அடிச்சு நொறுக்கி இருக்கு. அவ்வளவு என்ன ஆகுது? பணமா வரப்போதா விவசாயி பணமா போதா? இப்ப ஏப்ரல் 2ஆம் வாரம் கூட ஆகல, ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் பலா இருக்கும். இனிமேதான் அது காய்க்கவே தொடங்க போகுது. இது எல்லாம் வீணா போக போகுது. பணமே இல்லை, ஏமாத்தி எங்க விவசாயிகளை புடிங்கிட்டு போக போறாங்க. ஆனா அவங்க கொண்டு போய் பெரிய விலைக்கு அங்க விற்பாங்க. முதல்ல அடுத்த ஆண்டுல அரசாங்கம் அத்தனை பலாக்காய்களையும் வாங்குற மாதிரியான ஒரு ஏற்பாட்டை நான் செய்வேன். அதை வாங்கி அதுக்குள்ள ப்ராசஸிங் யூனிட் போட்டு அந்த வேல்யூ அடிஷனா மாத்தி, மதிப்பு கூட்டு பொருளா மாத்தி அதை கொண்டு போறோம் பாருங்க. அதன் பிறகு வந்து கடலூர் மாவட்டத்தினுடைய பொருளாதாரம் எங்க மேல வருது பாருங்க. அதேதான் இறக்குமதி பண்ற முதல்ல முந்திரியை நிறுத்து, மக்களை திரட்டி நான் போராட்டம் நிறுத்துவேன், நடத்தியே நான் தீருவேன். இங்க இருக்கிற மக்களுடைய அந்த முந்திரி உடைச்சுதான் குழப்பம் நடத்துறாங்க. அது காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தொழிலாளியா நீங்க மாத்திட்டீங்க. இனி அது நடக்காது. இதை ரெண்டும் செய்யணும். அடுத்தது, வாழை இருக்கு பாருங்க. 12 வகையான வாழைகள் விளையுது. நான் இப்ப பேரை சொல்ல முடியாது. 12 வகையான தரமான வாழைகள் வந்து இந்த மாவட்டத்தில் விளையுது. அதனால விவசாயிகளுக்கு என்ன கிடைக்குது? அதுக்கான ஒரு யூனிட் நம்ம பண்ணணும். ஒரு வாழைய 3 மாசம் 4 மாசம் வச்சிருக்காங்க வெளிநாட்டுல. அது செய்ய முடியுங்க. உடனே அதை தூக்கி வெளியில போட்டுறாங்க. வாழையில இருந்து எத்தனை விதமான மூலப்பொருட்கள் நம்ம செய்யலாம், அதையும் நம்ம செய்யணும். அதே மாதிரி கரும்பு பயிரிடுற விவசாயிகள் செத்தான். அவன் பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் கரும்பு பயிரிட்டு இங்க 2 ஆளை இருக்கு, அதுகிட்ட கொடுத்துட்டு அவன் போய் படத்துக்கு சாக வேண்டியதான், கடனாளியா கிடக்க வேண்டியதான். இந்த தனியார் கரும்பாலைகள் செய்யற அட்டகாசத்தை முதல்ல அடக்குவேன். மொத்தத்துல விவசாயிகள், உழைக்கும் மக்கள், இந்த உழைக்கும் மக்கள் மகிழ்ச்சியா இருக்கணுங்க. முதல்ல வந்து இந்த மக்கள் உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்கேயா முன்னுக்கு வராங்களா? அரசியல்வாதி மட்டும்தான் மேல வந்துட்டு இருக்காங்க. அந்த உழைக்கும் மக்களை தயவு செஞ்சு மதிங்க. எங்க மக்களை வந்து நீங்க உழைக்கிற மக்களை மதிச்சீங்கன்னா இந்த நாடு எவ்வளவு மேல போகும். அதை முதல்ல தயவு செஞ்சு கத்துங்க இனிமேலாவது. நன்றி.